வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ், ஏப்ரல் மாதம் 2026 கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா. பகுதி 48. சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டத்தின் 7வது படலமாகிய மாரிசன் வதை படலத்தில் சூர்பனகைக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த உரையாடல்களின் இறுதியில், மூவுலகுக்கும் தலைவனாகிய நீ இவ்வாறு வருந்த வேண்டியதில்லை. நீ அங்கு சென்று சீதையை கவர்ந்து வா என்று சொல்லிவிட்டு சூர்பனகை அம்மாளிகையை விட்டு நீங்கிச் செல்கிறாள். சீதை மீதான காமம் ராவணனை மேலும் மிருகப் பற்றி கொள்ள தன்னையே மறந்து நின்றவன், இறந்தவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்ததைப் போல தன்னிலைக்கு மீண்டவன், தனது காமத்தீயை தணிப்பதற்கு ஏதுவாக சந்திரகாந்த கற்களை கொண்டு ஒரு மண்டபம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஏவலாளர்களுக்கு பணிக்கிறான். அவன் சொன்னதை மனதால் உணர்ந்த தேவதச்சனாகிய விஸ்வகர்மா உடனே விரைந்து வந்து 1000 கால்கள் கொண்ட அழகான மணிமண்டபத்தை அமைத்துக் கொடுக்கிறான். மயன் என்னும் இத்தேவதச்சன் ராவணனின் மனைவியாகிய மண்டோதரியின் தந்தை என்பது இதிகாச செய்தியாகும். அவன் சமைத்த மண்டபத்தின் அமைப்பை கம்பர் இவ்வாறு வர்ணிக்கின்றார். காந்தம் அமுதின் துளி கால்வன கால மீனின் வேந்தன் ஒளி அன்றியும் மேலோடு கீழ்விரித்தான், பூந்தென்றல் புகுந்துரை சாளரமும் புனைந்தான், ஏந்தும் மணி கற்பகச் சீதளக்கா இழைத்தான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 716 செய்யுள். காலமீனின் வேந்தன் ஒளி அன்றியும், காலத்தை தெரிவிப்பனவாகிய விண்மீன்களுக்கு தலைவனாகிய சந்திரனது ஒளி இல்லாத விடத்தும், காந்தம் அமுதின் துளி கால்வன, அதிலிருந்து அமுதம் போலும் இனிய நீரின் துளிகளை வெளியே உமிழ்வனவான சந்திரகாந்த கற்களை மேலோடு கீழ் விரித்தான், அம்மண்டபத்தின் மேலும் கீழும் பரப்பினான். பூந்தென்றல் புகுந்துரை சாரளமும் புனைந்தான், மலர்களின் நறுமணத்தை சுமந்து வரும் தென்றற்காற்று உள் நுழைந்து உலா வரக்கூடியதாக சாளரங்களையும் அழகாக அமைத்தான். ஏந்தும் மணி கற்பக சீதளக்கா இழைத்தான், வேண்டுவார்க்கு வேண்டியவற்றை கொடுக்கக்கூடிய அழகிய குளிர்ந்த கற்பக விருட்சங்கள் அடங்கிய சோலை ஒன்றையும் அம்மண்டபத்தை சுற்றி அமைத்தான். சந்திரனின் ஒளி படாத வேளையிலும் அவற்றில் இருந்து பெறப்பட்ட நீரைச் சொரியும் இயல்பினை உடையவை சந்திரகாந்த கற்கள் எனப்படுகின்றது. காமத்தின் வேட்கை மேலிட்டதால் சந்திரனின் ஒளியையே வெறுத்த இராவணனின் மேனியை குளிர்விப்பதற்கு அதன் ஒளி இல்லாமலே குளிர்ச்சியை ஏற்படுத்தும் சந்திரகாந்த கற்களை கொண்டு மண்டபம் அமைக்கப்பட்டதாக கம்பரின் கற்பனை விரிகிறது. வானத்திலே சாதாரணமாக காணப்படுகின்ற தாரகைகளே அல்லாமல் கால வரைகரைகளை புலப்படுத்துகின்ற அசுவினி ஆகிய 27 விண்மீன்களையும் குறிப்பதற்கு காலமீன் என்றும் கூறினார். தெய்வ மகளிர் இருபக்கங்களிலும் மணிவிளக்கு ஏந்தி நிற்க ராவணன் அம்மண்டபத்தை காண வருகிறான். ஊரோசை முதற்பொறி யாவையும் ஒன்றினொன்று, தேரா நிலையுற்றதோர் சிந்தையன் செய்கையோரான், வேறாய புறப்படை வேட்கை விசித்தது ஈர்ப்ப, மாறோர் உடலுற்றன மண்டபம் வந்து புக்கான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 720 செய்யுள். ஊறு ஓசை முதற்பொறி யாவையும், தொட்டுணர்வு ஓசை முதலிய பொறிகள் எல்லாம் ஒன்றினொன்று போலவே மற்றதும், தேரா நிலை உற்றதோர் சிந்தையன் தெளிவடையாத நிலைமையை அடைந்தவனாக, செய்கை ஓரான் செய்ய வேண்டுவது இன்னது என்று அறியாதவனாகி, வேட்கை விசித்தது ஈர்ப்ப ஆசை வலிய பிடித்து இழுக்க, வேறாய புறப்படை மறுபிறப்பிலே மாறோர் உடலுற்று என மற்றொரு உடலை அடைந்ததைப் போல மண்டபம் வந்து புக்கான். அந்த மண்டபத்துள் வந்து புகுந்தான். காமவேதனையால் 5 புலன்களின் அது உணர்ச்சி அழிந்து செய்வதறியாத ராவணன் இறப்பின் போது ஐம்புலன்களின் அறிவழிந்து செய்வதறியாத தடுமாறும் உயிரானது வேறொரு பிறப்பை அடைதல் போல தான் இருந்த இடத்தை விட்டு சந்திரகாந்த மண்டபத்தை அடைந்தான் என்பது உவமை நயத்தோடு அமைந்த கம்பரின் கற்பனை சிறப்பாகும். சந்திரகாந்த மண்டபத்துள் நுழைந்த ராவணன் அங்கே தளிர்களாலும் மலர்களாலும் அமைக்கப்பெற்ற பூம்படுக்கையை சேர்கிறான். அங்கே சாளரங்களினூடாக நறுமணம் மிக்க தென்றல் வந்து வீசுகிறது. அத்தென்றலின் தீண்டலை தாங்க மாட்டாதவனான ராவணன் கண்களில் நெருப்பு கொதிப்போடு வாயில் காவலரை அழைத்து தென்றலை இங்கே அனுப்பிய காற்றரசனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்கிறான்.
வாயிற்காவலர்கள் அவனுக்கு சமாதானம் கூறுகிறார்கள். காற்றினோன் தன்னை வாளா முனிதலில் கண்டதில்லை, கூற்றுவன் தென்னை இன்னே குறுகுமாற் குறித்த வாற்றால், வேற்றரும் கருங்கட் சீதை மெய்யருள் புனையேன் என்றால், ஆற்றலால் அடுத்ததென்னும் அமைச்சரை கொணர்திரென்றான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 726வது செய்யுள். காற்றினோன் தன்னை வாளா முனிதலில் கண்டதில்லை. வாயுதேவனாகிய காற்று அரசன் மீது வீணே சினம் கொள்வதில் பயன் எதுவுமில்லை. குறித்த ஆற்றால் நான் கருதியபடி, வேல் தரும் கருங்கண் சீதை மெய்யருள் புனையேன் என்றால், வேல் போன்ற கூறிய கண்களை உடைய சீதையின் உண்மையான காதலை பெற முடியாது போவேனானால், கூற்று இன்னே வந்து என்னை குறுகுமால், கூற்றுவன் இப்பொழுதே என்னை வந்து சேரப்போகின்றான், ஆற்றலால் அடுத்ததென்னும் அமைச்சரை கொணர்திரென்றான். அதனாலே அடுத்து செய்யத்தக்க காரியங்கள் என்ன என்பவற்றை தமது அறிவாற்றலால் கூறவல்ல அமைச்சர்களை அழைத்து வாருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். இனி வெவ்வேறு செயல்களில் முனைவதில் பயனில்லை என்று உணர்ந்த ராவணன் அமைச்சர்களை அழைத்து வர கட்டளையிடுகிறான். தனது மனதில் பட்ட சீதையின் உருவழி தோற்றத்தில் பொய்யருளை பெற்றது பயன்படாமையால் அவனது மெய்யருளை பெற வேண்டும், பெறாது போனால் இறப்புத்தான் முடிவாகும் என்று அவளின் மெய்யருளை அடையும் வழிகளை அறிந்து கொள்ள அமைச்சர்களை அழைக்கின்றான் என்பது கம்பரின் சிந்தனை திறன். அமைச்சர்கள் விரைந்து அவனிடம் வந்து சேர்க்கிறார்கள். ராவணன் அமைச்சர்களுடன் ஆலோசித்துவிட்டு ஒரு விமானத்தில் ஏறி தனது மாமனான மாரீசன் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு செல்கிறான். மாரீசன் அவனை எதிர்கொண்டு உபசரித்து, நீ வந்த காரியம் என்ன என கேட்கிறான். அவனுக்கு விடை கூறுவதாக 5 செய்யுள்களை கம்பர் படைத்துள்ளார். எனது வீரத்துக்கும் புகழுக்கும் வசை நேர்ந்து விட்டது. வலிமையற்ற மானுடர் புதிதாக வலிமை உடையவர்களாக மாறிவிட்டார்கள். உன்னுடைய மருமகளான சூர்பனகையின் மூக்கை அறுக்கும் எல்லைக்கே வந்து விட்டார்கள். வெப்பளியாதென் நெஞ்ச முலந்தேன் விழிகின்றேன், ஒப்பளி வென்றே போர் செயல் ஒல்லேன் உடன் வாழும், துப்பளி செவ்வாய் வஞ்சியை வவ்வத் துணை கொண்டிட்டு இப்பளி நின்னாற் டீறிய வந்தேன் இவன் என்றான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 734வது செய்யுள். வெப்பு அழியாது இவ்வாறான வசைகளால் எழுந்த கொதிப்பு தணியாமல் என் நெஞ்சம் உலர்ந்தேன், எனது மனம் அழியப் பெற்றேன், விழிகின்றேன், மரண வேதனைப்படுகின்றேன், ஒப்பு அழிவு என்றே போர் செயல் ஒல்லேன். அந்த மானிடர்கள் எனது வீரத்துக்கு ஒப்பானவர்கள் அல்லர் என்பதால் அவர்களோடு போர் செய்வதற்கு விரும்பவில்லை. உடன் வாழும் அவர்களுடன் வாழுகின்ற துப்பு அழி செவ்வாய் வஞ்சியை, பவளமும் ஒப்பாகாமற் கெடும்படியான சிவந்த வாயையுடைய வஞ்சிக்கொடி போன்ற மெல்லியலை வௌவை துணை கொண்டிட்டு கவர்ந்து வருவதற்கு உன்னை துணையாக கொண்டு இப்பழி நின்னாற் தீரிய வந்தேன் இவன் என்றான். ஏற்பட்ட இந்த பழியை உன்னால் தீர்த்து கொள்ள எண்ணி இவ்விடத்துக்கு வந்தேன் என்கிறான். எளியவர்களான மனிதர்களை சமமாக கொண்டு போரிடுதல் தனது புகழுக்கு கேடானது என்றும், தன்னுடன் பிறந்த மகளை அவர்கள் மானபங்கம் செய்ததற்கு ஈடாக அவர்களுடன் வாழும் மகளை கவர்தல் மூலமாக அவர்களால் ஏற்பட்ட பழியை தீர்த்து கொள்ளலாம் என்றும் அவனது துணையை நாடி வந்ததாக ராவணன் கூறும் காரணத்தை தர்க்க ரீதியாக கம்பர் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். இவ்வாறு ராவணன் சொன்னவற்றை கேட்க பிடிக்காமல் மாரீசன் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை 12 அழகான செய்யுள்களிலே கம்பர் படைத்துள்ளார். அவற்றுள் சில: நாரங்கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையல்லா, வாரங்கொண்டார் மற்றொருவர்க்காய் மனைவாயும், தாரங்கொண்டார் என்றுவர் தம்மை தருமந்தான் ஈருங்கண்டாய் கண்டகருந்தார் எவரையா. நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார், தம்மிடத்தை அன்பு கொண்டுள்ளார், அது நாட்டை கவர்ந்து கொண்டவரும். நடையல்லா வாரம் கொண்டார், நீதி நெறிக்கு ஒவ்வாதவாறு குடிகளிடமிருந்து இறைவரி பொருளை வலிய அறவிட்டவரும். மற்றொருவர்க்காய் மனை வாழும் தாரங்கொண்டார், வேறு ஒருவருக்கு உரிமையாய் அவர் வீட்டில் வாழ்கின்ற அவரின் மனையாளை தம்வசப்படுத்தி கொண்டவரும். என்றுவர் தம்மை இவ்வாகிய இவர்களை தருமம்தான் ஈருங்கண்டாய், தர்மதேவதை தானே வந்து அறுத்து அழிக்கும் என்பதை அறிவாயா. கண்டகர் உய்ந்தார் எவரையா. ஐயனே, இவ்வாறான கயவர்களிலே உய்வடைந்தவர்கள் எவர் இருக்கின்றார்கள்? எவரும் இல்லை என்பதாம்.
நம்பிக்கை துரோகம் செய்பவர்களும் அறமற்ற வழியில் திரை வசூலிப்பவர்களும் பிறன்மனை விளைபவர்களும் அறக்கடவுளால் தண்டிக்கப்படுவர் என்ற கருத்தை மாரிசன் வாயிலாக கம்பர் வலியுறுத்துகிறார். மாரிசன் அறநெறிகளை பலவாறு எடுத்துரைத்தும் ராவணன் கேளாதவனாக மாரிசன் மீது சினம் கொள்கிறான். கங்கை சடை வைத்தவனுடுங்கையிலை வெற்போர் அங்கையின் அடுத்த என தான் தொழின் மணித்தோள் இங்கொர் மனிதர்கெளிய வென்றனை எனத்தன் வெங்கணெறிய புருவ மீதுர விடைத்தான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 747 செய்யுள். கங்கை சடை வைத்தவனோடும் கங்கை நதியை தனது சடையிலே தரித்தவனான சிவபெருமானுடனே கையிலை வெற்பு ஓர் அங்கையில் எடுத்த கைலாய மலையை ஒரு உள்ளங்கையினால் எடுத்த எனது ஆண் தொழில் மணித்தோள் என்னுடைய வலிமை மிக்க அழகிய தோள்கள் இங்கு ஓர் மனிதர்க்கு எளியது என்றனை இப்பொழுது ஒரு மனிதனுக்கு இளைத்தனவாகும் என்று சொன்னாயா என தன் வெங்கண் நெறிய புருவம் மீது உற விடைத்தான் என மாரிசனை நோக்கி கூறி தனது கொடிய கண்கள் நெருப்பு போல் எரியவும் புருவங்கள் நெற்றியின் மேல் செல்லுமாறும் நெறித்து பெருஞ்சினம் கொண்டான். சிவபெருமானுடைய கைலை மலையே உள்ளங்கையால் எடுத்த எனது ஆண்மை இச்சிறுக்கு மானிடர்க்கு எளியதாமன்றாயே என்று தனது இரு கண்களிலும் சீற்றத்தி பற்ற புருவங்களை நெறித்த ராவணன் மாரிசன் மீது சினத்தை காக்கினான். மாரிசன் ராவணனுக்கு மீண்டும் அறிவுறுத்துவதாக மேலும் 7 செய்யுள்கள் வருகின்றன. இறுதிச் செய்யுள் இவ்வாறு வருகிறது. வேதனை செய்காம விட மேலிடம் எளிந்தாய் தீதுரை செய்தாய் இணைய செய்கை சிதைவன்றோ மாதுளனுமாய் மரபின் முந்தையுற வந்தேன் ஈதுரை செய்தேன் இனி இதனை எந்தை தவிர்கின்றான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 755 செய்யுள். வேதனை செய் துன்பத்தை தருகின்ற காம விடம் மேலிடம் எளிந்தாய் காமமாகிய நஞ்சு அதிகரித்ததனால் நீ வாட்டமுற்றாய். தீதுரை செய்தாய் கொடிய வார்த்தைகளை கூறினாய் இணைய செய்கை சிதைவன்றோ இத்தகைய காரியம் அழிவுக்கு காரணமாகும் அல்லவா. மாதுளனுமாய் மரபின் முந்தை உற வந்தேன் உனக்கு மாமன் முறையாகவும் உனது குலத்தின் மூத்தவனாகவும் வந்துள்ள நான் ஈதுரை செய்தேன் இந்த உறுதிமொழிகளை கூறினேன் இதனை எந்தை தவிர்க என்றான். அப்பா இந்த தீய தொழிலை நீ விட்டுவிடு என்று மாரிசன் ராவணனுக்கு மேலும் அறிவுரை கூறுகிறான். காம வேதனையின் மேலிட்டால் உனது பேராற்றலை பெரிதாக மதிக்காமலும் உனது தங்கையை மானபங்கப்படுத்தியவர்களை புகழ்ந்தேன் என்றும் என் மீது சீற்றம் கொள்கிறாய். எதிரிகளின் வல்லமையை கருதாது ராமனின் மனைவியை கவர்வேன் என்று தீயது உரைத்தாய். இது உன் அழிவுக்கே காரணமாகும். உனது குலத்தில் மூத்தவனும் மாமனுமாக இருப்பதால் உனக்கு சார்பாக பேசாமல் இந்த உண்மையான உறுதிமொழியை சொன்னேன். இத்தீச்செயலை விட்டிடுக என்று மாரிசன் ராவணனுக்கு பலவாறு அறிவுரை கூறியும் ராவணன் கேட்பதாக இல்லை. மாரிசன் தனது தாயான தாடகை கொல்லப்பட்ட பின்னர் ராமனை எதிர்க்கப் போய் அவனது அம்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள கடலுள் சென்று ஒளிந்து கொண்டவன். ராமனுடைய வில்லின் ஆற்றலை அறிந்தவனாதலால் அவனுக்கு புத்திமதி கூறுகின்றான். எதனையும் காதில் வாங்கி கொள்ளாத ராவணன் மாரிசனுடன் மேலும் சினந்து கொள்கிறான். உன் தாயை கொன்றவனை பழிதீர்க்க கருதாமல் மானங்கெட்டு வாழ்கிறாயே. உன்னை ஆண்மை உள்ள ஒருவனாக நினைத்தலும் தகுதி அன்று. எனது விருப்பத்தை நீ நிறைவேற்ற உதவவில்லை என்றால் நான் உன்னை என் வாளால் இப்பொழுதே வெட்டி வீழ்த்தி என் மனக்குறையை முடிப்பேன் என்று ராவணன் சினந்து கூற மாரிசன் அடங்கி போகிறான். உன்வயின் உறுதி நோக்கி உண்மையின் உணர்த்தினேன் மற்று என்வயின் நிறுதி நோக்கி அச்சத்தால் இசைத்தேன் அல்லேன். நன்மையும் தீமையன்றோ நாசம் வந்துற்ற போது புன்மையின் நின்ற நீராய் செய்வது புகரி என்றான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 761 செய்யுள். உன்வயின் உறுதி நோக்கி உனது நன்மையை கருதி உண்மையின் உணர்த்தினேன் மற்று உண்மையினை உனக்கு எடுத்து சொன்னேனே அல்லாமல் என்வயின் இறுதி நோக்கி அச்சத்தால் இசைத்தேன் அல்லேன். எனக்கு தீமை வருமென்று கருதி அதற்காக அஞ்சி இதை நான் கூறவில்லை. நன்மையும் தீமையன்றோ நாசம் வந்துற்ற போது கேடு வந்து சேர்கின்ற காலத்திலே நல்லதும் தீயதாகத்தான் தோன்றும். புண்மையின் நின்ற நீராய் செய்வது புகரி என்றான். என்றாலும் அற்பமான காரியத்தில் மனதை செலுத்தி இருப்பவனே
நான் செய்ய வேண்டுவது என்ன என்பதை சொல்வாயாக என்கிறான் மாரீசன். நாசம் வந்துற்ற போது நன்மையும் தீமை அன்றோ என்கின்ற கம்பரின் சொற்றொடர் விநாசகாலே விபரீத புத்தி என்னும் பழமொழியை உணர்த்தி நிற்கிறது. மாரீசன் தான் செய்ய வேண்டுவது என்ன என கேட்டபோது ராவணன் மகிழ்ச்சியுற்று அவனை கட்டித் தழுவுகிறான். ஆயவன் அணைய கூற அரக்கர்கோ நனைய நொய்துன் தாயையாருடைய உயிருண்டானை யான் கொலச் சமைந்து நின்றேன். பூவையா புணர்ப்பதென்னே என்பது பொறுத்திற்றன்றோ மாயையால் வஞ்சித்தன்றோ வவ்வுதல் அவளை என்றான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 764வது செய்யுள். ஆயவன் அணைய கூற மாரீசன வார்த்தைகளைச் சொல்ல அரக்கர்கோன் ராவணன் அவனை நோக்கி, ஐய நொய்துன் தாயையார் உயிருண்டானை, ஐயனே உன் தாயான தாடகையின் நிறைய உயிரை எளிதிலே பறித்தவனாகிய ராமனை யான் கொல்லச் சமைந்து நின்றேன். கொல்லுதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். போய் ஐயா புணர்ப்பதென்னே என்பது, ஐயனே போய் செய்ய வேண்டுவது என்ன என்று நீ உடன்பட்டு கேட்பது பொருந்திற்று அன்றோ, தகுதியானதன்றோ. மாயையால் வஞ்சித்து அன்றோ வவ்வுதல் அவளை என்றான். மாயையினால் அச்சீதையை வஞ்சித்து கவர்ந்து வருவதுதான் செய்யத்தக்கது என்றான். நீ மாயையினால் அவளை வஞ்சிக்க நான் அவளை கவர்ந்து வருவேன் என்றும் பொருள் கொள்ளலாம். தனக்கு இறுதி காலம் கிட்டிவிட்டது, ராவணன் ஏவியதை செய்வதன்றி வேறொன்றும் செய்வதற்கில்லை என்று நினைத்த மாரீசன் ராவணன் அது வேண்டுகோளுக்கு செய்கின்றான். அவன் ராவணனை நோக்கி, நான் என்ன மாயம் செய்ய வேண்டும் என கேட்க, நீ பொன்மயமான மானாகச் சென்று சீதையை மயக்குக என ராவணன் கூறுகின்றான். அதற்கு மாரீசன் உடன்படுகின்றான். பின்னர் என்ன திருப்பங்கள் ஏற்படப் போகின்றன என்பவற்றை கம்பரின் கவிச்சுவையோடு அறிந்து அனுபவிக்க மாரீசன் வதைப்படலத்தின் இறுதிப் பகுதியோடு அடுத்த இதழ் வரை காத்திருப்போம். கட்டுரை வளரும். நன்றி, வணக்கம்.